என்ன கணவனே கண் கண்ட தெய்வம் என்று வணங்கி கொண்டிருக்கார். கண் கண்ட தெய்வம் தமிழ்நாட்டில் என் பொண்டாட்டி மேல் ஒரு கட்டியா அவ்வளவு படிப்பு கிடையாது. சரி, உன்னுடைய மனைவி நாடு காட்டு நேரம் மொடபடி தரணும்னா வெளியே வந்து 12 மணிக்கு தாண்டி வச்சுன்னு இருப்பான். எப்பப்பா? நைட் 12 மணிக்கா? மதியம் 12 மணிக்கு. உதப்படாத. சாணம் எப்ப தெளிப்பாங்க? ஆனா பாவி, விடியற் காலையில 3 மணிக்கு 4 மணிக்கு தான் சாணம் தெளிப்பாங்க. என் வீட்டு மாடு 12 மணிக்கு தான் போட்டு ஐயா வெளியே வந்து பார்த்தா 12 மணிக்கு தாண்டி வச்சுன்னு இருப்பான். நேரம் ஊர் மொடபடி ஐயோ அந்த சாணி உண்டான விசிறி போட்டு அங்கிருந்து ஒரு நோக்குவா. எப்படி? அதே நம்ம மாமா சீக்கிரமா நாடு காட்டு வந்துட்டுக்கிறாரு. எங்க வீட்டை அண்ணந்தி ஒரு வார்த்தை செல்லமா போடுவா. செல்லமாக மொடாட்டி மாதிரியா எப்படி தெரியுமா? அவ்வளவு பாசம், அவ்வளவு அடக்கம், எப்படி தெரியுமா? பாடிச்சு வாடா இங்க என் மொடாட்டி இங்கிலீஷ்ல போடுறா. உன் மொடாட்டி உன் தன்னை மூணு வச்சு சொல்லி பணம் கொஞ்சம் வச்சுக்கிறாங்க. சொல்லாத உதப்படுவீங்க. வராங்க என்னுடைய மனைவியை தலிக்கே ஓட்டு. வண்டியில உக்கார மாட்டான், வண்டியில உக்கார மாட்டான். உக்காரா 4 கிலோமீட்டர் வண்டியிலேயே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாட்டுக்கு போய் கடவுள் சத்தியமா நான் வண்டியில கீழே தளர்ந்து உண்மைத்தான். செஞ்சு பக்கத்துல ரெட்டன்ன்ற ஒரு ஊரு நாடகம். நானும் இவரு பக்கத்து ஊர் தான் நான் பார்த்து ஏறி ஒரு பூந்தாண்டலம் 2 பேரும் பைக்கில் போட்டுதான் வழக்கம். அப்பா வாரான்னு சொல்லிட்டு பைக்கில் இட்டு போயிட்டேன். எங்க நேரம் ஊருக்கிட்ட போனோம்னா ஜோனு மாய்ப்பிச்சுக்கிச்சு. அந்த ஊருக்கு நம்ம ஊர் பேர் ரோடு வசதி கிடையாது. அந்த ஊருக்கு வரப்பு ஒரு வரப்பு யாருன்னு அதான் ஊரு போய் பார்க்க முடியும். செஞ்சு கேணிக்கு போல பாறை கேணிக்கு எனக்கு நான் தெரியும். அப்பா உக்காரான்னு சொல்லிட்டு வரப்புல ஒரு கீர் போட்டு தூக்கி ஏத்தனா ஆளு நிறமாறமாக்குறான். எப்ப சேத்துல சொருந்து எனக்கு தெரியாது. நான் நேரம் ஊர் உள்ள போயிட்டு போட்டு கிரி பார்த்தா ஆரகாரம். ஆனா என்ன பண்ணுறது, எங்க அப்பா எங்க சேத்துல சொருவிட்டுக்கிறாரு. ஆனா மேல நான் பேட்டி வச்சு வந்து பார்த்தா ஏமா இவன் என்ன வீழ்ந்தானே அப்படியே முறைச்சிக்கினே பத்துனான். ஆளு கேள்வி இந்த நேரம் மூஞ்சிக்கு நேரம் இவ்வளவு பேர் கல்லு ஒண்ணு மாட்டுக்கு 3 பல்லு கல்லோடு முடிஞ்சிருக்கு. தலையை பிடிச்சி தூக்கணும். ஆளு எப்படி இருந்துக்கிறான் அப்படியே அப்படியே சகோதரர் புதூர்ல வந்து இறங்குறேன். நான் வண்டி நிற்க போனாரு. அவரால் தாண்டா வந்தாடே. எங்க நாட்டுல சாவடி பண்ணா நான் உன்ன கூட வரேன். ஊர்ல மழை பெய்யுது. என்னடா ஒரு மரியாதையா இல்லை? என்னடா யாரு உனக்கு? குழந்தை பையன் நான் உனக்கு குழந்தை தானே? ஆமா. என்னடா அப்ப மம்மி ஏடா அவருக்கு தான் குடிச்சுதான் பாக்குறேன். என்னால குடிக்க முடியாது. நீ குடிச்சிக்கலே இருந்தா மாத்தினா வாட்டு பண்ண அப்படியே அண்டை நாடுகளுக்கு சென்ற போர்ப்படை தளபதியா இன்று வருகின்றார். நாட்டு மக்களையும் பல்லாண்டு காலம் நீ நல்ல முறையில் பார்த்திருக்க வேண்டும். குடிக்காம நீ வாழ்த்துப்பா வாழ்த்துப்பா. நீ யார்? எனக்கு கூட பிறந்த சித்தப்பா பையன். கூட பிறந்த சித்தப்பா பையன். கூட எவனா செத்துப்பா பொறுப்பானா? நான் சொல்றேன். நீ கேக்குற நீ எவ்வளவு பேர் மூட்டாளா இருப்ப? முதல்ல கேட்க தேவையா? நேற்று இன்னொரு வாட்டி கேக்குறியா? சித்தப்பா புள்ள அதுக்கு தீர்ச்சி நடக்கிறாமா?
ஏய், அது நம்ம நடக்க வேண்டியது. வாடா, நாடி பண்ண வாடா, நாடி பண்ண போடா. சரிடா. வந்தாங்க ஆடினாங்க. அவங்க ஆடியது இல்ல நாட்டியம், நீ ஆடுவது இல்ல நாட்டியம். ஆடியாத பரதநாட்டியம். வந்தாங்க ஆடினாங்க போயிட்டாங்க. ஒருவரை வாய சிக்கவில்லைங்க. நல்லபடியாக வந்திருக்க வேண்டும். வணக்கம்டா தம்பி. I love you அக்கா. தம்பி வணக்கம் தானே சொல்லியே. என்னடே ஐ லவ் யூ என்னடா இது? அண்ணான்னு சொல்லிட்டு உனக்கு தங்கச்சி இல்ல? அவங்க யாரு? டேய் உனக்கு தங்கச்சிடா. தம்பின்னு கூப்பிட்டான். ஆமா உனக்கு தம்பின்னு கூப்பிட்டாங்க. அப்ப எனக்கு யாரு? அக்கா. ஒரே அக்கா. அழாத 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 அழாத. அழாதடா. ஐயா எங்க அக்கா. தனி முடிச்சுடு. அழுவாதடா, சொல்லுடா. உக்காதான் அழுவாதடா ரேகா. பேர் என்னடா? தமிழ்நாட்டுல யாருங்க? உண்மையா சொல்ற? ஆமா. என்னடா சொல்ற? ஒரு பேர் வைக்கணும் எத்தனை ஆயிரம் பேர் பாப்பாங்க? ஆமா எத்தனை ஆயிரம் பாப்பாங்க? பேர் பொறுத்த எவ்வளவோ ஆயிரம் பாப்பாங்க. பேர் பொறுத்து இருந்தா மட்டும்தான் பாப்பாங்க. ஐயா அக்கா எத்தனை ஆயிரம் பார்த்தாங்க தெரியுமா? எத்தனை ஆயிரம்? 150 ஆயிரம் பார்த்தாங்க. 150 ஆயிரம் பார்த்த அக்கா பேர் என்ன வச்சுக்கிறாங்க? என்ன பேரு? டமால் துணி. ஐயா டமால் தெரியுமா? தெரியாது. எங்க அக்கா எங்க அம்மா வயித்துல இருந்துச்சு. பொண்ணு கீவீரப்போ அது பேரு டமால். கமால். அத ஒடியாந்து எங்க அப்பா பார்த்தாரு பாரு. பார்த்தாரு. பார்த்த உடனே மேல துணி. டேய் வணங்க. இது போல அருமையான அக்கா இருக்குது. உனக்கு என்ன பேரு கேளு. எல்கா. உன் பேரு டபாங்க டபாங்க. அக்கா இருக்குது. ஏடா டேய் காலா காலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி முடிக்கணுன்ற ஒரு எண்ணமே கிடையாது அவனுக்கு. நானும் ஊரு ஊரா மாப்பிள்ளை சைலன்ஸ்
ஐயா ஆ, எங்க அக்காவுக்கு ஊர் ஊரா மாப்பிள்ளை தேடிஞ்சா இருக்கிறேன். தேடி இந்த கிணத்துக்கு மாப்பிள்ளை கிடைக்கல ஐயா. ஆ, ஐயோ போன வாரம் ஒரு மாப்பிள்ளை வந்தான். எங்க ஐயோ 3 கிலோ ஆட்டோல வந்தான். அக்காவை உக்கார வச்சு ஒரு ரவுண்டு திருப்பறம் சொல்லிட்டு திரும்பினா அந்த 3 திருப்பி ஆட்டோ மட்டும் அப்படியே சாணி போய் ஏய், அன்னைக்கு இருந்து இன்னும் அக்காவுக்கு மாப்பிள்ளை தும்மல். அருமையான மாப்பிள்ளை பார்த்து ஐயா நீ உட்காரு போ. ஆ, சைலன்ஸ், சைலன்ஸ். உன்னுடைய நாடு இப்ப சிறப்பா இருக்க வேண்டும். நீ ஆடு ஆடு நீ ஆடு ஆடு தப்பாங்க தப்பாங்க மனதார யாருக்கும் துரோகம் நினைக்காது இருந்தால் நீயே நன்றாக இருப்பாய். சித்தப்பா சித்தப்பா அது போய் உங்க தான கூட சூத்தியா என்னடா யார பார்த்து சித்தப்பான்றா உன்னை பார்த்து தான் நான் உமாலே வெச்சிருக்கேன் வச்சு புனி வாடாப்பா ஏய் இங்க வா என்னடா என்னை அழைத்த நோக்கம் மன்னர் இறந்து விட்டார் மன்னர் இருந்து இப்பதான் தூங்கிருந்தால் ராஜா
வந்து வாக்காட்ட உங்க கண்ணு கூட தெரிய மாட்டேங்குது. தளபதியார் வந்திருக்கிறார். நீ முதல்ல வந்த ஒன்னித்துமே காட்டாத மூர்த்தி காட்டு. ஆடல் பாடல் லொட்டல் லொட்டல் லொடல் லொடலா? இது என்னோட புதுமையான நாட்டியம் தெரியாது. இதுதான் ஆடல், இதுதான் பாடல், இதுதான் லொட்டல். நான் இது பார்த்து அழகு காட்ட காட்ட காட்டு காட்டு காட்டு. ஐயோ அவங்க ரோஸ் கலர் சட்டி போயிடணும். என்னதுடா? இருந்து வாயிலிருந்து சொல்லு. டேய் அழகு, நான் ஆண்ண குத்து வாங்கலாம். குத்து சொல்லிட்டா மனத்தமா அப்படி தெளிவா சொல்லு. இந்த ஊர் மட்டும் கிடையாது, நீ போகும் ஊரெல்லாம் என்றுமே உன்னுடைய சிறப்பு. வணக்கம் தாத்தா. I love you, பேசி. தாத்தா கூப்பிட்டா, நான் பேசுறேன்.
I love you நசீமான வாத்தியா I love you என்று ஒரு அன்பு எப்படி நான் என் பேத்திக்கு அன்பாக இருக்கிறேன் நான் எங்க கூப்பிடுறேன் அதெல்லாம் படுவ நீ நம்மளுக்கு பெரிய தாத்தா விட்டா இவரு போவாதே நம்மளுக்கு அப்பா ஆனா ஒரு அப்பா வேற பாப்பா யாரும் மாதா சனி மாத போய் அப்படியா போடு ஏண்டா டேய் ஏண்டா
ஏய், என்னங்கடா இது? Silence. ஐயா தவறு நினைக்கிறேன். அவன் யார்? என்னுடைய பேச்சு. யாரா? நாட்டுக்கு ஒரு நாட்டா நாட்டியாரப்ப தீர்மானத்தை விட்டா கத்து கொடுக்கலான்னு பார்த்தேன். டக்குனு பூ மலை காலை வச்சு வாரி இவனுக்கு வெயிட் அடிச்சு இவன் ஒண்ணுமே பிடிச்சிக்கின ஆளுலாம் மத்தி ஏழுல போய் பத்துனுக்குதுங்க நாளைக்கு வந்து ஆளு ஏய் முடிவா ஆடி வணக்கம் மாமா. I love you. ஏண்டா? மாமாங்களாலும் பாய். ஐயா நீ தப்பா நினைக்காத. அதெல்லாம் ஒரு பாரு. தெரியாச்சா எங்க கம்பெனி ஆச்சா புரியாச்சா பாப்பா அக்கா பொண்ணு சின்ன வயசுல வச்சு பால் பெருசா வாழ்ந்துட்டான் நான் திரும்பி பார்த்து சுகம் இல்லை அதான் நான் வாழ்ந்துட்டு பாப்பா உன் எதற்கா காத்து தெரியுமா தளபதி யார் இறந்து விட்டார் தளபதி யார் இருக்கிறார் தளபதி யார் இருக்கிறார்
போடு. அப்பா பாத்து உதாரப்பா அப்படியே மாமா கூட வாடா. ஏய், வாடா. ஏய். என்னடா? தளபதியாரே. கலை மலர் விக்கிரம நாடு. இந்த விக்கிரம நாட்டிலே மக்களுக்கு ஒரு அன்பு ஜோதி அழகடையில் தமது ஒரு பரவட்டி அடுத்தவருக்கு நாடு இல்லாமல் அடைந்து வரும் அன்பு கோலெல்லாம் பிறருக்கு வாழ்த்தந்த அவன்தான் மன்னன். இந்த அவன்தான் மனிதனை போன்ற கோபத்தை எதிர்க்கும் மன்னருக்கு போர்ப்படை சாதனை வாழ்க வாழ்க. அப்படியே கட்டும் பாத்தியாடா. சொல்லுங்க. நீங்கள் சென்ற இடமெல்லாம் சிறப்பு முறையிட்டு முறை என்பது காண முடியாது. உங்களை ஆதி விளையாட காரணம் தெரியுமா? இரு பிள்ளைகளும் படிப்பை முடித்தார்கள். தாயகம் திரும்பிக் கொண்டிருக்கின்றனர். அவர்களை கண்ணிட்டு காட்பதை போல் வருக வருக. அன்பார்ந்த கலைஞர்களே, ஜெயம் ஜெயம். நீர் கழகு பன்னீர், நிலத்தில் கழகு சின்னச்சம்பா, பூமியில் கழகு செண்பகப்பூ. இந்த ஊருக்கும் அன்பார்ந்த கலைஞர்களே, ஜெயம் ஜெயம். நீர் கழகு பன்னீர், நிலத்தில் கழகு சின்னச்சம்பா, பூமியில் கழகு செண்பகப்பூ. நம்மை பிரிந்து போனாரே முனிசாமியன் அருமையப்பா பின்னில் மறைந்தாரே. அவர் மறைந்து போனாரே, நம்மை பிரிந்து போனாரே. பாசம் அருமையப்பா பின்னில் மறைந்தாரே. அவர் மறைந்து போனாரே. யமன் ஏனோ அழைத்து கொண்டான், இந்த மண்ணை விட்டு பிரித்து விட்டான். அந்த விண்ணுலகம் வாவென்றால் இந்த மண்ணுலகம் என்னாவது? இந்த மண்ணுலகம் என்னாவது? யமன் ஏனோ அழைத்து கொண்டான், இந்த மண்ணை விட்டு பிரித்து விட்டான். அந்த விண்ணுலகம் என்றால் மண்ணுலகம் என்னாவது? இந்த மண்ணுலகம் என்னாவது? அவர் மறைந்து போனாரே, நம்மை பிரிந்து போனாரே. முனிசாமியன் அருமையப்பா பின்னில் மறைந்தாரே. இந்த கிராமத்தில் பிறந்தாரே, பேரும் புகழுமாய் வாழ்ந்தாரே. அவர் ஆவியும் மறைந்ததம்மா, அவர் குடும்பமும் வாடுதம்மா. அவர் பிள்ளைகளும் தவிக்குதம்மா. இந்த